வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இனி நம்ம பார்க்க போகிறது திரு எம்ஜே சேனல் அவர்களோட சேனல் வரலாறு. ஆக்சுவலாக சொல்லணும்னா அதிகமாக மைவி3 ஆட்ஸை பற்றி பேசுகிற 2 பெரிய சேனல்ஸ் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணால் வினோத் அஃபிஷியல் சேனல்லாம் வரும். பட் ஆனால் எம்ஜே சேனலும் T2 சேனலும் ஸ்பெஷலாக தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அவங்க சொல்கிற கருத்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், ஏற்றுக்கப்படாத மாதிரியும் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இதில் நான் கவனித்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக அவர் மைவி3 பற்றி மட்டும் பேசலை. இங்கே பார்த்தீங்கன்னா மைவி3 பற்றி பேசுனதில் வியூஸ் 7,000, 8,000, 30,000, 20,000 அந்த ரேஞ்சுக்கு இருந்தாலும் ஆனால் அதை தாண்டி அவர் நிறைய பேசிகிட்டு இருக்கார். நான் அதை நோட் பண்ணேன். இன்றைக்கி தான் அவர் சேனல்லே போய் நான் ஃபுல்லாக பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே நியூஸ் ரீடர் பேஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டு இந்த 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த மானியம் தராங்க, இல்லை சிலிண்டருக்கான மானியம், அப்புறம் பொங்கல் பரிசு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் நாளடைவில் நல்ல ஓட்டம் போயிருக்கு. நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை தவிர்த்து அவர் சேனலில் நிறைய இருக்குது. ஓகேவா, நிறைய இன்ஃபர்மேஷன் அவர் போட்டுட்ருக்காரு. இதே மாதிரியே பேசிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இதை பேசி தான் அவர் சம்பாதிக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு அப்படின்றது எனக்கும் புரிஞ்சிச்சு. உங்களுக்கும் அதை புரிய வைக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். சரி, ஓகேவா? ஏன்னா இந்த எம்ஜே தம்பி போட்டிருக்க வீடியோஸ்லேயே பாருங்கள், இந்த கம்பெனி மைவி3 கம்பெனியை பற்றி பேசின வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அதிகமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அதோட வியூஸ் கணக்குப்படி பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. என்னடா வியூஸ் கணக்குப்படி கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறியே, ஆனால் அது போதே 8,000, 10,000, 15,000 போதே அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் சில்லற. உண்மையை சொல்லணும்னா அதெல்லாம் அவர் சேனலில் சில்லறையாக தான் போய்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள் 48,000 போகுது, 52,000 போகுது, 60,000 வியூஸ் போயிருக்கு. இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ்லாம் சொல்லிட்டா கடைசியான இருக்க ஃபுட்டேஜ் நீங்கள் பாருங்கள், அதில் தெரியும். அதில் மேக்ஸிமம் இப்போது கடைசியாக எம்டி போட்ட வீடியோ கூட அவ்வளோ போகல. ஆனால் இந்த சேனலில் அவ்வளோ பெரிய வியூஸ் போயிருக்கு. சீரியஸ்லி எம்டி ஃபார்ம் சேனலில் விட இந்த சேனலில் ஒரு வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் போயிருக்கு. ஓகேவா, கடைசியாக எம்டி போட்டு அந்த நியூ இயர் வீடியோக்கு போட்டதை விட இதில் அதிகமான வியூஸ் போயிருக்கு. அது என்னன்றது நீங்கள் பார்ப்பீங்க, இதிலே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதெல்லாம் தான் சொல்கிறேன். நம்ம அவங்க இதை மட்டும்தான் பேசி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது வேஸ்ட்டு. அண்டு கம்பெனி பற்றி அப்டேட் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, எதுவும் சொல்லலை, எனக்கு எதுவும் தெரியாது. ஓகேவா, அப்டேட்டு எம்டி ஃபார்ம் சேனலில் வருன்றது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும்தான் தகவல். அதை பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் வரலப்பா, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவள் தான், யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் 1008 பிரச்சனைலாம் இருக்குது. எனக்கே ரொம்ப கஷ்டத்துலலாம் போய்கிட்டு இருக்கு, வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பாக போயிட்டுருக்கு. அப்படின்ற நேரத்தில் இன்றைக்கி கை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன்னா போயிட்டுருப்பேன். மேலே ட்ரெயினில் தூங்கின்னு வந்திருந்தேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹெவி டிராஃபிக்கு. ட்ரெயினில் பயங்கர க்ரௌடு, நிற்க கூட முடியாத நேரத்தில் அப்படி வந்துட்டு இருந்தோம். ஓகேவா, அந்த நேரத்தில் கையில் பிடிச்சி தான் ஆகணும், உசுரை கையில் பிடிச்சி வச்சுருந்தாண்டா ஆகணும், இன்னும் நம்ம வாழ்க்கை வாழ்ந்தாண்டா ஆகணுன்றது தோணுது, உரைக்குது. அதனால தான் இப்படி. ஓகேவா, ஸோ எனிவேஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. இதை இப்படியே விடாமல் இன்னும் கொஞ்சம் போவோம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இதில் இந்த கம்பெனியை பற்றி பேசின வீடியோஸ்லும் இருக்குது. ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு 2,000 போட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 2 லட்சம் வியூஸு. யார் சேனல்லையும் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கவரை பார்த்து புத்தகத்தை எடை போடாத. ஓகே, ஸோ அந்த பையன் மொக்கையாக இருக்கான், மொக்கையாக பேசுகிறான் அப்படின்றத பார்த்து அவனுக்கு டேலண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. யூடியூப்க்கு தனி டேலண்ட்டு அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க பேசுறதை வச்சு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ நன்றி மக்களே. இந்த பதிவில் இந்த சேனலை பற்றி தான் சொன்னோம். இவங்க சொன்னதில் உங்களுக்கு என்ன கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. போயிட்டு வரேன்.